நீங்களும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாப்பிட்றேன். இது பேர் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க. இது தென்னை மரத்தில் உள்ளது. அந்த தென்னை மரம் வெட்டும்போது தான் இது கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளநீ அந்த தேங்காய்லாம் சாப்பிடும்போது எந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்குமோ அந்த ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு துவர்ப்பு தன்மையோடு இருந்தது. சர்க்கரை வச்சு சாப்பிடும்போது நல்லாவே இருந்தது. ஆனால் உப்பு மிளகு அந்த மிளகா பொடி வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் சர்க்கரை வச்சு சாப்பிட்றது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பெரிய பையனுக்கும் அதான் பிடிச்சிருந்தது. சின்ன பையனுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு கொடுத்து சாப்பிட சொன்னேன். அவனுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் சர்க்கரை தொட்டு சாப்பிட்டான். ஓரளவுக்கு சாப்பிட்டாங்க. ஒரு 2 பேரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிட்டாங்க. ஒருத்தன் சர்க்கரை வச்சு சாப்பிட்டான், ஒருத்தன் உப்பு மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டான். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி, அதாவது எங்கள் ஹவுஸ் ஓனர், நாங்கள் இருக்கிறது வந்து வாடகை வீடு. அவங்க வந்து முன்னாடி வந்து கடை கெட்ட போகிறதுனால இந்த தென்னை மரத்தெல்லாம் எடுத்தாங்க. அதனால் இது வந்து கிடச்சிது எங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.